கோவையை அடுத்த துடியலூரில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களைகட்டி அந்த பொங்கல் விழாவின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மண்மணக்கும் திருவிழா பொங்கல் பண்டிகைதான். அந்த வகையில் மற்ற விழாக்களோடு வேறுபட்டு பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி இளைய தலைமுறையினரும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கோவை மாவட்டம் துடியலூரில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை களை கட்டியது. பட்டுப்புடவை உடுத்தி புதுப்பானையில் பொங்கல் வைப்பதும் உரல் உலக்கை வைத்து அரிசி குத்துவதும் என மாணவிகள் கலக்க முரசு இசைத்து அதிரடி ஆட்டம் போட்டு அசத்தினர் மாணவர்கள். மேலும் கயிறிழுக்கும் போட்டியிலும் மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான உரியடிக்கும் போட்டியும் நடைபெற்றது. கண்ணை கட்டிக்கொண்டு உயரத்தில் தொங்கும் உரியை அடிக்க மாணவர்கள் எடுத்த முயற்சிகளும் சக மாணவர்களின் உற்சாக குரலும் கல்லூரியையே அதிர வைத்தது. அலங்கரிக்கப்பட்ட பசுவும் கன்றும் வரவழைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு மாணவிகள் பொங்கல் பழங்கள் ஊட்டி மகிழ்ந்தனர். பொங்கலோ பொங்கல் என்ற மாணவ மாணவிகளின் உற்சாக குரல் நம் பாரம்பரிய விழாவான பொங்கல் நெருங்கிவிட்டதை உறக்கச் சொல்வதை போல் இருந்தது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து குருசாமி.